நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸோட 8வது பார்ட்டாக கை வெட்டுறதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம சரியாக வெட்டுறதுனா அந்த கையில் என்ன ஃபால்ட்டு வருது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா கை வெட்டுறதை இந்த கைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயரம் சரியாக வச்சுருப்போம், இந்த கையோட ரவுண்டும் சரியாக வச்சுருப்போம். நம்ம இந்த கையோட அடிக்கையோட நீளம் நம்ம சரியாக வைக்கல அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கையோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கை லென்த்தும் இருக்கணும். அப்படி நம்ம சரியாக வைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது சின்னதாக வச்சுட்டிங்க, இது கரெக்டான அளவில் இல்லாமல் இப்போ குறைச்சி இப்படி வச்சுட்டிங்க. இப்போ இது ஒரு 6 அளவு கை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வைக்கணும். இந்த அளவு குறையும் போது நம்மளுக்கு இந்த கை உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துக்கு நிறைய நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும், அதாவது துணி சுருட்டி வந்துடும். நம்மளுக்கு கையை நம்ம இழுத்து விட்டு சரி பண்ணுவோம். இந்த கை அடிக்கை அளவு சின்னதாக இருக்கிறதுனால, அதுவே இந்த அடிக்கை அளவு நார்மல் விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த நம்ம போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கையோட அடிப்பகுதியில் பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே இறங்கின மாதிரி இருக்கும் கை. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் இப்படி நம்ம கையில் இருக்கும்போது இது மேலே தூக்குன மாதிரி இருக்கும், இது பார்த்திங்கன்னா கீழே இறங்கின மாதிரி இருக்கும் கை. அதனால் இந்த அடிக்கை அளவை நம்ம கரெக்டாக வைக்கணும். அதை எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இதை கேப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் லைனாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கை இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த அண்டராம் பாருங்கள், இந்த அண்டராம் பகுதியிலேருந்து நீங்கள் கரெக்டாக இது நேராக வச்சு பாருங்கள். இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக நேராக மார்க் பண்ணி இந்த இடம் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். இந்த கை ஜாயிண்ட் இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், சென்டர் பகுதி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ பாருங்கள், இந்த அளவு தான் நம்மளுக்கு கேப் லைனாக வரும். அதாவது இந்த கை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா முழு அகலம் இது தான் வரும். இப்படி வரும்போது இந்த கையோட இந்த முழு அகலத்துலேருந்து எவ்வளோ குறைக்கணுன்றது தான் இந்த கேப் லைன். இந்த அளவுக்கு குறைச்சி நம்ம கையை வெட்டும்போது ஒரு ஈவனான இருக்கிற துணியில் நம்ம கையை குறைஞ்சி இப்படி வெட்டுறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ கேப் இருக்கணும் இந்த நேருக்கு இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல கை வெட்டுறதுக்கான ஆரம்ப பகுதியிலேருந்து எவ்வளோ இருக்கணும் இந்த கேப்புன்றது தான் இந்த கேப் லைன். இந்த இடம் எவ்வளோ இருக்கணுன்றத அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வரையணும். அடுத்து நம்ம ஃபார்முலா பிரித்து, அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லாதபோது ஃபார்முலா பிரித்து எப்படி நம்ம கையை வரையலாம், அதுக்கான அளவுகள் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு வரைய வராது. அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இப்படி வைக்கிறதா இல்லை இப்படி வைக்கிறதா, ஃப்ரண்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே எந்த பக்கமும் வச்சு வரைஞ்சிடக்கூடாது. அதை நம்ம எப்படி வைக்கலான்றதையும் ப்ளவுஸில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு நான் கை எப்படி வெட்டுறேன்றதை பாருங்கள். நீங்கள் கை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கிழையில் நீங்கள் கை வெட்டக்கூடாது. பாருங்கள், இப்படி சில பேர் வந்து இந்த 1/4 ப்ளவுஸ் வெட்டும்போது பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி கரைப்பகுதி, இந்த கரைப்பகுதியில் கரெக்டாக இந்த எம்மிங்க்கு நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கையோட அளவை இப்படி வச்சு எடுப்போம். இந்த கையோட அளவை இப்படி வைப்போம். இந்த கரைப்பகுதி ஓரம் நம்ம தைக்காமே எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது சின்ன கைகளாக இருந்தால் நீங்கள் வைக்கலாம். அதாவது ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற கை மட்டும் வைக்கிறது இருந்தால் வைக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எல்போ வரையிலும் வைக்கிற ஸ்லீவாக இருந்ததுன்னா இது குறுக்கிழன்றது நம்மளுக்கு கை வந்து கரெக்டான அளவில் நம்மளுக்கு பதியாது. உங்களுக்கு இந்த கை வந்து நேராகவும் கிடைக்காது, சுருளாக கிழியவும் ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா கை வந்து நேர் இடையில தான் நம்ம கை எடுக்கணும். நீங்கள் நார்மலாகவே நேர் இடையில எடுக்கலாம். 1/4 ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க சில நேரம் நம்ம குறுக்கிழையில் கை எடுப்பாங்க. பாடியை குறுக்கிழையில் எப்பொழுதும் எடுக்கக்கூடாது. கை வேணால் நம்ம சின்ன கையாக இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ளவுஸை வச்சு எப்படி கை வெட்டுறேன்னு பாருங்கள். ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு
லைனிங்க்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கை பார்த்திங்கன்னா முன்பகுதியில் நம்ம அளவு எடுக்கக்கூடாது. கை எப்பொழுதுமே நம்ம பின்பகுதியில் தான் வச்சு கையை அளவு எடுக்கணும். ப்ளவுஸோட பேக் சைட் பாருங்கள். இதை கரெக்டாக இந்த கோட்டில் நல்லா கவனிங்க. இந்த கரெக்டாக இந்த கோட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கை ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கையோட நீளத்தை பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இது தையலுக்கு தைக்கிறதுக்கான மார்க். இது அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தையல் கூடும் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 வரைக்கும் நம்ம துணி விட்டுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டேன். ரவுண்டில் கையோட நீளம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் தைக்கிறதுக்கு. அடுத்து இந்த இடத்துல ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கையோட அடிப்பகுதி இந்த அண்டராம் பகுதி வந்து பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு நம்ம சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் இந்த சென்டரில் கையை வச்சு அப்படியே தடவி கொடுத்துக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் ஒரு விரலை வச்சுக்கோங்க. விரலை வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மார்க்கிங்லே கையை வரைய தெரியவங்க வரைஞ்சிக்கலாம். அப்படி எனக்கு வரைய தெரியாது, கரெக்டாக வரல அப்படின்னா இந்த சென்டர் மார்க் வந்து இந்த சென்டரில் ஒரு கை வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அடுத்து இது கரெக்டாக கை அளவு இப்படி வச்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இங்கேருந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு கை வச்சுட்டு கரெக்டாக இப்போ எடுத்திங்கன்னா உங்கள் கையோட ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டாட் இங்கே எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், தையலுக்கு வச்ச மாதிரியே பக்கத்துலேயே அதே ஷேப்பில் டாட் வச்சுருக்கோம். எவ்வளோ கேப் விட்டோமோ அதே மாதிரியே கேப் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி அளவு வரும். இப்படி வரைஞ்சிருவோம். அடுத்து இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் கை நம்மளுக்கு ப்ளவுஸை வச்சு வெட்டுறது. இப்போ இதிலே வந்து நீங்கள் இதில் கை குடஞ்சி வெட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த கை வரையும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் 2 கூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் புரியாது. நான் அடுத்த கை வரையும் போது எப்படி நம்ம கை குடஞ்சி எடுக்கலான்றது சொல்கிறேன். இப்போ 2வது வகை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வைக்கும்போது இந்த வளைவு நம்ம இதையும் பாயிண்ட் பண்ணிவிட்டு வரையும் போது நம்ம கரெக்டாக வரைய மாட்டோம். இல்லை ஸ்லீவ் ஸ்கேலை வச்சு நம்ம வரையலாம். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக சென்டர் ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் எவ்வளோ இடம் விட்டோமோ அதே மாதிரி இந்த டாட்டு கேப் வச்சு இதில் சேர்த்துருங்க. அழகாக ஷேப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை வச்சு வரைகிற கை இப்படி தான் வரையணும். 2வதா இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு ஆம்ஹோல் ஸ்கேல் இந்த ஸ்லீவ் ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம வரையலாம் பாருங்கள். எப்பயும் போல் நான் மார்ஜின் போட்டேன், எம்மிங் பண்ணுறதுக்கான இடம் விட்டுட்டேன். லென்த்து நம்ம வரைஞ்சாச்சு, அடிக்கை லென்த்தும் வரைஞ்சாச்சு. அதை அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த ஸ்கேலை பாருங்கள், இதை நான் என் பக்கம் ஃபோல்டிங் போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஓப்பனாக வச்சுருக்கேன். அப்படி போடும்போது இங்கே பாருங்கள், இப்படி இது மேலே இருக்கணும். அதாவது இந்த கூம்பு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் கீழே இருக்கணும். இது பாருங்கள், இந்த தட்டையாக மேலே இந்த பகுதி மேல் பகுதியில் இருக்கணும். இப்படி வச்சு இந்த பாயிண்ட் எங்கே வருதோ இதை இங்கே வச்சுருங்க. இதை மேலே அப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இப்படியே வரைஞ்சிருங்க. இப்படி வரையும் போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக அழகாக கிடைக்கும். அடுத்து இதுவே இந்த சைடில் அதாவது ஃபோல்டிங் மேலே போட்டு நம்மளுக்கு கை வாட்டம் எப்படி வருதோ அப்படி தான் கை கட் பண்ணுவோம். இதுவே இதை பாருங்க, இந்த மாதிரி இப்போ இந்த ஃபோல்டிங் வந்து இது மேலே இருக்குது. நீங்கள் இந்த பகுதியில் கையை இப்படி வரைய போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை நம்ம இப்படி வச்சு வரையணும். இதுங்களா இந்த ஃபோல்டிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பக்கம் வெட்டும்போது அப்படியே கையை வச்சுட்டு இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையோட ஷேப் அழகாக கிடைக்கும். இந்த லெஃப்ட் ரைட்டு நம்ம கை பக்கம் எப்படி வருதோ அப்படி வச்சுக்கணும். இந்த ஷேப் எதுக்கு அடையாளம் அப்படின்னா இது கீழே இருக்கணும், இது மேலே இருக்கணும்.
கையோட நீள பகுதி தான் மேலே இருக்கணும், இது அடிப்பகுதியில் இது இருக்கணும். இப்படி தான் வச்சுக்கணும். அது இப்படி வைக்கலாம், கை ஷேப் இந்த லெஃப்ட் பக்கம் வச்சா இப்படி வச்சு வரைஞ்சிக்கலாம், ரைட்னா இப்படி வச்சு வரைஞ்சிக்கணும். நாங்கள் மூணாவதாக ஃபார்முலாவில் எப்படி நம்ம எடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 36 சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி நம்ம கேப்லைன் கண்டுபிடிக்கிறோம், ஆம்ஹோலும் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள் கைக்கு இது ஏற்கனவே நம்ம பாடியில் எடுத்திருப்போம். ஆம்ஹோல் நம்ம எடுத்தது அதையே தான் கைக்கு வைக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு தடவை ஆம்ஹோல், அதாவது கையோட ஆம்ஹோலோட வளைவும் இந்த கை வளைவும் எப்படி ஒன்றா அமைஞ்சால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். அதையும் எப்படி இந்த 16 வரும்னு ஃபார்முலாலையும் ஒரு தடவை சொல்கிறேன். நான் கையோட உயரம் 7 அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இது கை ஓரத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு. கை சுற்றளவு இது 12 பாதியாக்குனா இதை 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6, இது 6 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து ஆம்ஹோல் 16 எப்படி வரும் அப்படின்னா 36 இன்ச்சை நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா 9, இந்த 9 வரும். இதில் 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் பண்ணோன்னா 8, ஒரு பக்கத்துக்கு 8 அப்படின்னா இது 16. இந்த 16 2ஆல் வகுத்தா தான் இந்த 8 இன்ச்சு வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். ஆம்ஹோலுக்கு பாடியிலையும் சரி, பாடியில் போட்ட வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் ஆம்ஹோலோட ஃபார்முலா என்னன்ட்டு. அதாவது 36 4ஆல் வகுத்தனா 9 கிடைக்கும். அதில் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 ஒரு பகுதிக்கு, அதாவது 16 இன்ச்சில் பாதி 8. அதே மாதிரி இந்த கேப்லைன் பாருங்கள். கேப்லைன்னா அதான் சொன்னால் அடிக்கையோட நீளத்தை நம்ம எந்த அளவுக்கு குறிக்கணுன்றது தான். இது பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு, 36 இன்ச்சை விட 12, அதாவது இது அளவு வகுத்தீங்க 12ஆல் வகுத்தீங்கன்னா 3 இன்ச்சு வரும் உங்களுக்கு. இந்த 3 இன்ச்சு தான் உங்களுக்கு கேப்லைனாக வரும், கையோட இந்த கேப்லைன். இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கையை நம்ம இங்கேருந்து தான் கொண்டு போவோம். இந்த இடத்தினுடைய கேப் இருக்கிறது தான் இந்த கேப்லைன். இந்த 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 கூட்டிக்கோங்க தையலுக்கு. இந்த இடத்துல 3.5 இன்ச்சாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நீளம். இங்கேருந்து தான் நீங்கள் இந்த ஷேப்பை கொண்டு போகணும். இதை நம்ம எப்படி துணியில் எடுக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்க, நான் கையோட நீளத்தை வரைஞ்சிட்டேன். 7 இன்ச்சு கூடவே நான் இதை வச்சுட்டேன் எம்மிங்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கையோட அளவு 6 வச்சுட்டேன். கை சுற்றளவு 6, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையோட நீளம் வச்சதுக்கு நேராக நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் கோடாக கூட இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி கோடு வச்சுக்கோங்க. இந்த கோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டோம் இல்லைங்களா தையலுக்கு, அங்கே வச்சுக்கணும். நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுன்றதை தையலுக்கு இதிலே நம்ம கூட்டி வந்துடும். இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த கேப்லைனை இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு பாக்ஸாக கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆம்ஹோலோட அளவு 8, இந்த 8 இன்ச்சு அந்த கிராஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த மேலே இதுலேருந்து நீங்கள் 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த 6 இன்ச்சுக்கும் 8 இன்ச்சுக்கும் ஒரு போட்டுக்கோங்க. இதை இணைச்சிட்டோம். இப்போ இந்த ஷேப் எப்படி வரையணுன்றது தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த ஸ்லீவ் ஸ்கேலும் இல்லாமல் அளவு ப்ளவுஸும் இல்லாமல் நீங்கள் இந்த ஷேப்பை அழகாக எடுக்கணும். இப்போ அந்த 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த கிராஸில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இது தையலுக்கான அளவு. நம்ம இதையுமே இணைச்சிக்கலாம். இது தையலுக்கான அளவு. இது எம்மிங் பண்ணுறது. இப்போ இந்த கோடு 8 ஆம்ஹோலோட அளவை நான் அப்படியே 8 இல்லை 8 வச்சுட்டேன். இந்த 8 பாருங்கள், இது பாதி அளவு இதில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க.
இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச் இந்த கிராஸில் 1 இன்ச் வச்சுருங்க. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வைங்க. போதும், 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1 இன்ச்சு இந்த கரெக்டான அண்டர் அடிப்பகுதியில் இருந்து பாருங்கள் 1 இன்ச் வச்சுட்டேன். இங்கே மேலே உயரத்தில் இந்த கையோட நீளத்துலேருந்து முடிகிற இடத்துலேருந்து 1.5 இன்ச் வச்சுட்டேன். இதை இந்த 8 இன்ச்சோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியில் மார்க் பண்ணுங்கள். இதை மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே எப்படி இணைக்கிறேன்னு பாருங்கள். இந்த 1.5 இன்ச் வரைக்கும் கரெக்டாக அப்படியே நீங்கள் டாட்டாக அப்படியே போட்டுக்கோங்க. இதை அப்படியே கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சில் நீங்கள் இணைச்சிருங்க. பாருங்கள், இதுதான் கையோட அமைப்பு. ஈஸியாக அழகாக கையோட ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த ஒரு அதாவது ஷேப் ப்ளவுஸும் இல்லாமல் ஸ்லீவ் ஸ்கேலும் இல்லாமல் இப்படி தான் எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் உள்பகுதி குழிச்சு வெட்டுறோம் அப்படின்னா, அதாவது கைக்குழி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் இதில் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து சென்டரிங் இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதே 1/2 இன்ச்சு நம்ம இங்கே உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்தே இந்த 1.5 அதே 1 இன்ச்சு இதில் நம்ம எப்படி எடுத்துன்னு வரோன்னு பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து அப்படி இந்த 1/2 இன்ச்சு தொட்டு கரெக்டாக இதில் சேர்த்துக்கணும். இதுதான் கைக்குழி வெட்டுறது. இதை அப்படியே வெட்டி பார்க்கலாம். வெட்டியாச்சு. இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு. இந்த இடத்துலையும் போட்டுருங்க. இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கைக்குழி வெட்டும்போது நீங்கள் எப்படியே வெட்டும்போது ஒரு 3 பீஸ் கூட எடுத்து வெட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆக நம்ம எடுக்க முடியாது. அதனால் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. கையை எடுத்து போட்டு இந்த 1 இன்ச் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்து அந்த கைக்குழியை கரெக்டாக இதில் வந்து ஷேப்பை முடிச்சிருங்க. பாருங்கள், இந்த ஷேப் இது மாதிரி இருக்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்குழி அழகாக வந்துருக்கும். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸை நம்ம ஃபார்முலா மூலமாக எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நன்றி.